எல்லாருக்கும் வணக்கங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நான் உங்களோட என்ன வீடியோ ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா, இட்லி தோசைக்கு ஒரு சைடிஷ் ரெசிபி தாங்க நம்ம செய்ய போகிறோம். இது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்கு ஒரு கடாயில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 7 பழுத்த நாட்டு தக்காளி, ஒரு 5 பல் பூண்டு, காரத்துக்கு ஒரு 6 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே அரை ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அந்த தக்காளியோட மேல் தோல் நல்லா உறிஞ்சி வர அளவுக்கு நம்ம நல்லா வேக வச்சு இப்போ எடுத்துக்கலாம். பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. தக்காளியோட தோலெல்லாம் பாருங்கள் நல்லாவே நமக்கு நல்லா உறிஞ்சி வந்துருச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம ஆற வச்சுருவோம். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா அந்த தண்ணியை நம்ம வடிகட்டிட்டு இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியிலையே நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போது கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 10 வெந்தயத்தை சேர்த்துக்கோங்க. வெந்தயம் அதிகமாக சேர்க்க வேணாம். ஒரு 10 வெந்தயம் மட்டும் சேர்த்திக்கோங்க. கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதும் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி விழுதை இதில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் மிக்ஸி ஜாரை கழுவி அதில் கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை ஒரு முறை நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ கிரேவி எனக்கு திக்காக இருக்கிற மாதிரி தோணுது. அதனால் இன்னொரு 1/2 கப் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. சாம்பார் தூள் சேர்த்தும் போது இன்னும் நமக்கு டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இந்த மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். ஏற்கனவே நம்ம பொருட்கள் எல்லாத்தையும் நல்லா வேக வச்சு தான் நம்ம சேர்த்துருக்கோம். அதனால் பச்சை வாடையெல்லாம் எதுவும் இருக்காது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், சாம்பார் நல்லாவே கொதித்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, சுவையான தக்காளி குருமா இட்லி தோசைக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.